ஒருத்தருடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஐம்புலனையுமே யார் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியாளர் தாங்க. அப்படி அந்த ஐம்புலனையும் கட்டுக்குள்ளே வைக்க முடியலன்னா கூட முக்கியமாக ஒரு புலனை கட்டுக்குள்ளே வச்சுருந்தாலே வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியாளராக ஜொலிக்கலாங்க. அதை பற்றின ஒரு சின்ன கதை ஒரு ஜென் கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காருங்க. இந்த ராஜா பக்கத்து நாட்டில் ஒரு துறவி ஒருத்தர் இருக்காருங்க. ஒரு ஜென் துறவி இருக்காரு. அந்த ஜென் துறவி தன்னுடைய நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டனுடைய தன்னுடைய அரண்மனைக்கு இந்த ராஜா விருந்தோம்பலுக்காக அழைக்கிறாருங்க. துறவியும் ராஜாவோட அழைப்பை ஏற்று அரண்மனைக்கு துறவி வராரு. துறவியை ராஜா வெகு விமர்சையா வரவேற்று அவருக்கு எல்லா உபசரிப்பும் பண்றாருங்க. நல்ல விருந்தோம்பலோட கவனிக்கிறாரு. விருந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு துறவி கிளம்புற நேரத்துல ராஜாவோட முகத்தை பாக்குறாரு. ராஜாவுக்கு எல்லாம் இருந்தும் ராஜாவோட முகத்துல ஏதோ ஒண்ணு குறையறத துறவி கவனிக்கிறாரு. துறவி ராஜா கிட்ட போய் கேட்கிறாரு, உங்க முகத்துல ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கு, சந்தோஷங்கிறது உங்க முகத்துல எனக்கு தெரியாதது மாதிரி இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி துறவி கேட்கிறாரு. உடனே ராஜா என்னுடைய மனசுல நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதுல ஒரு குழப்பத்தை நான் நீண்ட நாளா அதுக்கு விடை தேடிட்டு இருக்கேன், அந்த விடைக்கு யாருமே பதில் அளிக்கல, என்னோட அரண்மனையில உள்ளவங்களும் சரி நாட்டு மக்கள் கிட்டையும் சரி இந்த கேள்விக்கு நீங்க விடையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசளிப்பு நான் கொடுக்குறேன், நிறைய பரிசுகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆனால் யாருமே அதுக்கு தகுந்த விடை கொடுக்கல அப்படின்னு ராஜா துறவி கிட்ட சொல்கிறாருங்க. உடனே துறவி ஆச்சரியத்தோடு கேட்குறாரு, அது என்ன கேள்வி, அந்த கேள்வியை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு விட தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி துறவி கேட்குறாரு. இப்போ ராஜா தன்னுடைய மனசில் நீண்ட நாளாக அந்த குழப்பத்திற்கே உண்டான கேள்வியை துறவியை பார்த்து கேட்குறாருங்க. துறவியே, ஒரு மனிதனுடைய உடம்புல எத்தனை பாகங்கள் இருக்கு, அத்தனை பாகங்கள் இருந்தும் ஒரே ஒரு சிறப்பான புலனை உன்னால சொல்ல முடியுமா, எது ஒரு மனிதனுடைய உடம்புல உள்ள சிறப்பான பாகம்னு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதான் சிறப்பான புலனை ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே துறவி ஒரு சிறிய புன்னகையோட ராஜா கிட்ட கேட்குறாருங்க, இத்தனை நாளா இதுக்கு தான் விடை தேடிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இது சுலபமான விடை தான், நம்மளுடைய நாக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. நம்மளுடைய நாக்கு தான் சிறந்த புலன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது கேட்ட அரண்மனையில் உள்ள எல்லாருமே சிரிக்கிறாங்க. அரண்மனையில் உள்ளவங்களை மட்டும் இல்லை, ராஜாவுக்குமே இந்த விடையை கேட்டோன்னே ஒன்றுமே புரியல. ராஜாவும் செத்த நேரம் திகைச்சு நிற்கிறாரு. ஆனால் இந்த சிரிப்பு சத்தம் அடங்கவே இல்லைங்க. இப்போ ராஜா துறவி கிட்ட கேட்குறாரு, துறவியே, நீ எதை வச்சு ஒரு மனிதனுடைய உடம்புல நாக்கு தான் சிறந்த புலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. துறவி அதுக்கு பதில் சொல்லலன்னு ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு என்ன அப்படி ஒரு தலகணம் அப்படின்னு சொல்லி துறவியை ராஜா கோபத்தோட பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லை, நீ இப்போ பதில் சொல்லலைன்னா உன்னை நான் சிறையில் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, இப்போவே உன்னை கைது பண்ண நான் சொல்லிடுவேன், இதுக்கு உண்டான பதிலை நீ சரியான முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கோபத்தின் உச்சிக்கே போயிடுறாருங்க. இதை பார்த்த துறவி இனிமேலுக்கும் நம்ம தாமதமாக்கக்கூடாது, பதிலை உடனே சொல்லிடணும்னு சொல்லி துறவி பதில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரசே, ஒரு மனிதர் வாழ்க்கையில் சிறந்து விளங்குனாலும் அதுக்கு நாவு தான் காரணம். அதே மனிதன் வாழ்க்கையில சீரழிந்தாலும் அதே நாவு தான் காரணம் அப்படின்னு சொல்றாருங்க. இது ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி ஒரே நாவு இரண்டுக்குமே காரணமா இருக்க முடியும்? ஒரு மனிதன் வாழ்க்கையில உயர்வதுக்கும் காரணம்ங்கிற, அதே வீழ்ந்து போறதுக்கும் காரணம்னு சொல்றியே, அது எப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இப்ப துறவி பதிலளிக்க ஆரம்பிக்கிறாரு. அரசே, ஒரு மனிதன் அவனுடைய கருத்தை அவன் வெளிப்படுத்தணும்னா அதுக்கு அவன் நாவை தான் பயன்படுத்துறான். இந்த நாவை பயன்படுத்தி அவன் நல்ல கருத்தையும் சொல்லலாம், அதே சமயத்துல அவன் கெட்ட கருத்தையுமே சொல்லலாம். அதே சமயத்துல ஒருத்தவங்களை மகிழ்ச்சி படுத்தவும் முடியும், அதே சமயத்துல ஒருத்தவங்களை புண்படுத்தவும் முடியும். நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப நம்ம நாக்குலேருந்து நல்ல வார்த்தைகள் மட்டுமே வரும். எப்படின்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் வரும். அதே மனசு கோபத்தின் உச்சியில் இருக்கிறப்ப மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் வரும். இந்த நாவை பயன்படுத்தி ஒருத்தரை
சந்தோஷப்படுத்தவும் முடியும். அதே நாவை பயன்படுத்தி ஒருத்தருடைய மனசை புண்படுத்தவும் இந்த நாவுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, காலையில் நீங்கள் உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் அரண்மனைக்கு வந்தப்போ எனக்கு நல்ல விருந்தோம்பல் என்னை எப்படி கவனிச்சிங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தால் என்ன நீங்கள் உங்கள் நாவால் என்னை எப்படி புண்படுத்துனீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த துறவி வந்து ராஜா கிட்ட கேட்குறாருங்க. அது மட்டும் இல்லை அரசே, ஒருத்தர் வந்து தன்னுடைய நாக்கை பயன்படுத்தி அவனும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களையுமே வந்து அவன் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் அதே நாக்கை பயன்படுத்தி அவனும் கஷ்டத்தை அனுபவிக்கலாம். தீய சொற்கள் அது மாதிரி மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை விடுறத அவன் வந்து பழக்கமாக வச்சுருந்தானா அவனும் கஷ்டப்படுவான், மற்றவங்களையுமே வந்து அவன் கஷ்டப்படுத்தி பார்ப்பான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய புலன்லேயே வந்து நாவு சிறந்த புலனா நான் சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய நாவை பயன்படுத்தி அவன் இனிமையான சொற்களை சொல்லும் போதும் அவனும் சரி அவனை சுற்றி உள்ளவங்களும் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அதனால் அவனோட வாழ்க்கையுமே வந்து சிறப்பாக விளங்கும். ஆனால் அதே நாவை பயன்படுத்தி அவன் தகாத வார்த்தையை பேசினானா, கோபத்தின் உச்சியில் இருந்தானா, அவனும் சரி அவனை சுற்றி உள்ளவங்களும் சரி சீரழிந்து போயிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மனிதனுடைய உறுப்புலையே வந்து நாவு ஒரு மனிதனை சிறந்து விளங்குறதுக்கும் உயர்த்துது. அதே மனிதனை வந்து சீரழிந்து போகிறதுக்கும் இந்த நாவு தான் காரணமாக இருக்கு. இப்போ ராஜாவுக்கு வந்து தான் நீண்ட நாளாக தேடின கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. கிடைச்சோடனே ராஜாவுக்கு வந்து தான் மனசில் உள்ள குழப்பமும் நீங்கிட்டு ராஜா வந்து தான் செஞ்ச தவறுக்கு இப்போ துறவிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இந்த ஜென் கதையிலேருந்து நம்ம ஒன்றே ஒன்று தாங்க தெரிஞ்சுருக்கணும். என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து போகிறதுக்கும் இந்த நாக்கு தான் காரணமாக இருக்குது. அதே நம்ம வாழ்க்கையில் வந்து கீழே போகிறதுக்கும் இந்த நாக்கு தான் காரணமாக இருக்குது. நல்ல சொற்களை நல்ல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம நாக்கால் பேசுகிறப்ப நம்மளும் சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களையுமே வந்து இந்த நாக்கு சந்தோஷப்படுத்துதுங்க. அதே வந்து இந்த நாவால் மற்றவங்கள புண்படுத்தி பேசுகிறப்பையும் காயப்படுத்தி பேசுகிறப்பையும் நம்ம வந்து மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறோன்னு நினைக்கிறோங்க. மற்றவங்கள ஆனால் கஷ்டப்படுத்தலை, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறதை விட நம்ம தாங்க கஷ்டத்தை வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஏன்னா மற்றவங்கள பேசிட்டு நம்ம விட்டுடுறோம். அவங்க அந்த வார்த்தைகளை உள்வாங்குறாங்களோ இல்லையோ, அந்த வார்த்தைகளை நம்ம மனசு வந்து நல்லா உள் வாங்கியிருக்குங்க. அப்படி உள் வாங்குறப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளேயே வந்து நிறைய நம்ம ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். நம்ம நாக்கு எப்பெல்லாம் தவறான வார்த்தைகளை பேசுதோ, மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுதோ, அப்போல்லாம் நமக்குள்ளே உள்ள உணர்வுகள் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும். அன்னைக்கு நாளே கூட நல்ல விதமாக போகாதுங்க. அன்னைக்கு நாள் முழுவதுமே வந்து நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும், பலவீனமாக இருக்குங்க. இந்த ஜென் கதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, நம்ம நாவை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சிறந்தும் விளங்கலாம், அதே நாவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சீரழிந்து போகலாங்க. இனிமேலுக்கு இந்த நாவை வந்து பயன்படுத்தி இனிமையான சொற்களை பயன்படுத்தி நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போங்க, நம்மளும் வாழ்க்கையில் சிறந்து விளங்கலாங்க. இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.